மே மாதம் 11ஆம் தேதி பாஸ்கா கால 4வது ஞாயிற்றுக்கிழமை. என்னுடைய இரக்கம் நம்மை வழிநடத்த ஆண்டவர் அழைக்கிறார். தேவகுமாரா கேட்கிறதா, என் தியான கீதம் கேட்கிறதா, இமைகள் திறந்து உண்மை கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா, என்னை மட்டும் பார்க்கிறதா, உண்மை காண வழி கொடுத்தாய், உண்மை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய், உண்மை நினைத்து உருகிவிட்டேன், உண்மை நினைத்து கொடுத்து விட்டேன், உமக்கு என்னை கொடுத்து விட்டேன். தேவகுமாரா கேட்கிறதா, என் தியான கீதம் கேட்கிறதா, இமைகள் திறந்து இந்த கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா, என்னை மட்டும் பார்க்கிறதா. ஆமாண்டவரை காண்கிற தெய்வம், கேட்கிற தெய்வம், வழிநடத்துவதுமாயிருக்கிறது. வழிநடத்தி பெற இந்த பாஸ்கா காலத்தில் 4வது வாரத்திலே இது எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதி. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 27 30 வசனங்கள். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிறைவாழ்வு அளிக்கிறேன், அவை என்றும் அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தையும் அனைவரை விட பெரியவர், அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலார். நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். எனக்கு அருமையானவர்களே, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி லிசனிங், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும். அதுக்கு என்ன தேவையோ அது பெரிய ஆண்டவர் பேசுவார், பேர் சொல்லி அழைப்பார். என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவர் எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர். எப்படி நாம் அவரை பின்பற்ற முடியும்? மத்தேயு 16:24 சொல்லுது. Deny yourself. லூக்கா 9:23. Deny yourself, take up your cross and follow me. நாம் அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும். அவருடைய குரலை கேட்கணும். ஏனென்றால் எனக்கு அவற்றை அந்த ஆடுகளை பற்றி, ஆடுடைய தேவைகளை தெரியும். அப்படி இருக்கிறதுனால அவர் முன்னால போறாரு, நாம் பின்னால போறோம். அந்த சப்தமானது என்ன செய்கிறது? அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார், ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து ஊட்டுகிறார். அவைகளும் அவைகளுக்கு கீழ்ப்படுகின்றன, பின்தொடர்கின்றன. இதனால் அவர் என்ன செய்ய? நிறைவாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. நிறைவாழ் இந்த உலகத்துல மட்டும் அவைகள் பின்தொடரும் போது, தன்னுடன் தன்னை விட்டு கொடுக்கிற போது, இந்த உலகத்து வாழ்வு மட்டுமல்ல, பசும்புல் மேய்ச்சல் மட்டுமல்ல, அமர்ந்த தண்ணீரையும் மட்டுமல்ல, ஆன்ம தாகத்தையும் உடல் தாகத்தையும் தீர்த்து அவர் நிறைவாழ்வு அவர் அளிக்கிறார். அவைகளுக்கு நிறைவாழ்வு அளிக்கிறார். இந்த நிலைவாழ்வு என்பது இந்த உலகத்தில் நிறைவு, மழு உலக வாழ்வினுடைய ஆசீர்வாதம். அப்போ நிலைவாழ்வு என்பது என்ன? யோவான் 17:3 உண்மையான கடவுளாகி நீர் அனுப்பி இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நிலைப்பாடு. உண்மையான இதனால தந்தையும் அறிந்து கொள்கிறார். 2வது, அவர் அனுப்பி இயேசு கிறிஸ்து அவருடைய குரலை இந்த ஆடுகள் அறிகின்றன, அவைகளும் அவைகள் பின்தொடர்கின்றன. பின்தொடர்வதால் என்ன செய்கிறார்? அதான் யாரிடம் சொல்லும் நிறைவா வாழ்வு தருகிற முடிவில்லாத வாழ்வு தரு வார்த்தையின் உடனான வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி சென்று பசும் மேய்ச்சல் இலைப்பாற செய்து அமர்ந்த தண்ணீர் நின்று எதிரிகளுக்கு முன்னால் விருந்தை ஆயத்தப்படுத்தி அருளும் நரனும் புடைசூடும் அப்படி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாத்திரம் நிரம்பி ஒழுகி முடியாது. இருள் சொந்த பள்ளத்தாக்கில் நடக்க இருந்தாலும் கூட இதற்கும் கோலும் தடியும் ஆதலாயிருந்து நம்மை கேட்டுகிறது சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார். என் கையிலிருந்து யாரும் பிகாஸ் பெற்ற தாய் கூட அன்பு வச்சு கருத்தாளர் குழந்தையை மறப்பாரா, பால் குடிக்கு மறப்பாரா, மறந்தாலும் என் கைகளில் குறித்து வைத்திருக்கிறேன். அதே போல என் தந்தையினுடைய கையிலிருந்து யாரும் பறிக்கிறார், இயேசு கையில் இருக்கிறது, தந்தையின் கையில் இருக்கிறது. தந்தையின் கையில் இருக்கிற ஒரு குழந்தை எப்பொழுதுமே பாதுகாப்பா, அரவணைப்பா, தாய்மொழியின் தவறு என்ற குழந்தை இப்படி இருக்கிறது 66 பாதுகாப்பா. அதே போல
தந்தையுடைய கரைகளில் இருக்கிற ஒவ்வொரு மந்தையும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் இதோ கரம்பிடித்து நடத்துவார், காயத்தை ஆற்றுவார், தோல்வியில் சுமந்து செல்வார், காயங்களுக்கு மருந்திடுவார், அவைகளுக்கு அமர்ந்த தண்ணீரண்டை கூட்டி சேர்த்து பசும்பு மேலே இலைப்பாறச் செய்து வளமையும் செழுமையும் வாழ்நாளில் நீடிக்கும்படி செய்வார். அது நம் வாழ்வியல் பெற்று மகிழ நாம் அர்ப்பணிப்போம். நீங்கள் நல்ல ஆண்டவரை, நல்ல மீட்பனே, உலகத்தின் பாவங்களில் சுமந்து தீர்த்த தெய்வாட்டு குட்டியே, நீர் அவைகளை ஆடுகளை அறிகிறது போல எங்களை அறிகிறீர். தேவைகளை தந்தைக்கு தேவை, பிள்ளைகளுடைய தேவைகளை தெரியும் மத்திய 6-8 சொல்லுகிறோம். இவர் எல்லா தேவைகளை அறிகிறேன். தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் நல்ல